வணக்கம், வெல்கம் டு ThatzTube சேனல். நான் உங்கள் ராதா ரவி. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் eservices.tnpolice.gov.in அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி CSR ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். CSR அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சமுதாய சேவை பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CSR ஃபைல் எதுக்காக காப்பி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் அடையாளம் காண முடியாத குற்றத்திற்காக பராமரிக்கப்படும் ஒரு ரெக்கார்டு தான் வந்துட்டு இந்த CSR. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா, அதை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரி அந்த புகாரின் மீது FIR போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய வழக்கு தான் இந்த CSR அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த CSR ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிசன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனில் CSR ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு CSR ஸ்டேட்டஸை வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை வச்சும் தென் வந்துட்டு பெட்டிஷன் கொடுத்தவரோட மொபைல் நம்பரை வச்சும் நம்மளால் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பெட்டிஷனரோட மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிட்டு CSR நம்பரை கொடுத்துட்டு நாம் கீழே இருக்க செக்யூர் கோடை கொடுத்துட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தோம்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP இங்கே கொடுத்துட்டு நம்மளோட CSR ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தென் போலீஸ் ஸ்டேஷன் CSR நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஸோ டைம் வந்துட்டு அக்யூரேட்டாக கொடுக்கணும். ஸோ எந்த டைமில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தென் கீழே இருக்க செக்யூர் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஃபைன் பண்ண CSR நம்பரோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எளிமையான முறையில் பார்த்து கொள்ள முடியும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ண CSR நம்பரோட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த CSR ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெட்டிஷன் நம்பர் என்ன அப்படின்றது இருக்குது. தென் டேட் கொடுத்துருக்காங்க, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் அக்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ என்கொயரி ஆஃபீஸரோட நேம் கொடுத்துருக்காங்க, என்கொயரி டேட் கொடுத்துருக்காங்க, டேட் அண்ட் டைம், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் ட்ராப்டு. ஸோ கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெட்டிஷனரோட நேம் கொடுத்துருக்காங்க, தென் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு CSR நம்பரில் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணி eservices.tnpolice.gov.in அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாம் CSR ஸ்டேட்டஸை வந்துட்டு எளிமையான முறையில் செக் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.